அன்பான பக்தர்களே, இன்று நம் யூடியூப் சேனலில் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அவர்களின் 6 படை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை முருகன் திருக்கோவில் வரலாற்றையும் மகிமையையும் சிறப்புகளையும் மிக விரிவாக பார்ப்போம். இந்த அற்புதமான பயணத்தில் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. வீடியோவின் இறுதியில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காமல் செய்யுங்கள். ஓம். கோவிலின் அமைவிடம். சுவாமிமலை கோவில் கும்பகோணத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காவேரி நதிக்கரையில் அமைந்துள்ள இத்தலம் இயற்கையின் அழகுடன் ஆன்மீக துண்டுதலையும் தந்து கொண்டே இருக்கும். 60 அடி உயரமுள்ள ஒரு சிறிய மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் இதற்கு சுவாமிமலை என்று பெயர் வந்தது. ஓம். புராண கதை. முருகன் சிவபெருமான் பிரம்மா. சுவாமிமலையின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? இங்கேதான் முருகப்பெருமான் தமது தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசித்தார். புராண கதையின்படி ஒரு நாள் பிரம்மதேவர் தமது ஆணவத்துடன் முருகப்பெருமானை வணங்காமல் சென்றார். அதற்கு முருகப்பெருமான் கோபித்து அவரை கட்டிப்போட்டு பிரணவ ஓம் என்னும் மந்திரத்தின் பொருளை கேட்டார். பிரம்மதேவர் சரியாக பதிலளிக்க முடியவில்லை. அதனால் அவரை சிறையில் வைத்தார். இதைக் கண்டு சிவபெருமான் வந்து கேட்டபோது முருகப்பெருமான் தாம்தான் பிரணவத்தின் அர்த்தத்தை கூறுவேன் என்று கூறினார். இதனால்தான் முருகப்பெருமான் சுவாமிநாதன், தன் தந்தைக்கே குருவானவர் என்று அழைக்கப்படுகிறார். சுவாமிநாதர் தத்துவம். முருகப்பெருமான் இங்கு குரு தத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் நிற்கிறார். தந்தைக்கும் குருவானவன் என்ற பெருமையை இத்தலம் சாட்சி படைக்கிறது. அதனால் இங்கு வழிபடுவோருக்கு கல்வியறிவு, ஞானம், புத்தி, அறிவு, விவேகம் எல்லாம் பெருகும் என நம்பப்படுகிறது. ஓம். கோவிலின் கட்டிடக்கலை. கோவிலின் ராஜகோபுரம் அழகிய சிற்பங்களால் செதுக்கப்பட்டுள்ளது. மலையின் நடுப்பகுதியில் 60 அடி அளவுக்கு மேலே செல்லும் 60 படிகள் உள்ளன. அந்த படிகள் 60 தமிழ் ஆண்டுகளையும் குறிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டையும் குறிக்கும் படியில் காலடி வைக்கும் போதே பாவங்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஓம். தெய்வ சிறப்புகள். முதன்மை மூர்த்தி சுவாமிநாதர் முருகன். வலப்பக்கத்தில் வள்ளி தேவசேனா அம்மன்கள். இடப்பக்கத்தில் சிவபெருமான், அன்னையார் பார்வதி. உபதெய்வங்கள் விநாயகர், நந்திகேஸ்வரர், சந்திரசூரிய பகவான்கள். நவக்கிரகங்கள். ஓம். சுவாமிநாதர் வழிபாடு. கல்வியில் முன்னேற விரும்புவோர் இங்கு வழிபடுவதை ஒரு பெரிய கடமையாக கருதுகின்றனர். தேர்வுகளில் வெற்றி, குழந்தைகளின் புத்திசாலித்தனம், நினைவாற்றல், தொழிலில் வெற்றி எல்லாவற்றிற்கும் சுவாமிநாதர் அருள் வழங்குவார் என பக்தர்கள் நம்புகின்றனர். ஓம். முக்கிய திருவிழாக்கள். தைப்பூசம் மிகப்பெரிய விழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கின்றனர். பங்குனி உத்திரம் முருகனின் திருமணத் திருவிழா. சிறப்பு கந்த சஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறும். ஆடிப்பெருக்கு காவேரி நதிக்கரையால் இங்கு மிகுந்த உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. மார்கழிவாத திருவிழாக்கள், அரையரவு பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள். ஓம். கோவிலின் ஆன்மீக சிறப்புகள். சுவாமிமலையில் வழிபட்டால் கல்வியறிவு, கலை, இசை, இலக்கியத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். திருமணத் தடை நீங்கும். தொழில், வியாபாரம், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். ஓம். பக்தர்களின் அனுபவங்கள். பலர் கூறுவது சுவாமிநாதர் திருவடி பார்த்தவுடனே மனம் அமைதியடைகிறது. குழந்தைகளுடன் வந்த குடும்பங்கள் குழந்தைகளின் கல்வியில் சிறந்த மாற்றங்களை கண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழ்பவர்கள் கூட வருடத்தில் ஒரு முறை குறைந்தது இங்கு வந்து வணங்குவதை கடமையாக கருதுகின்றனர். அன்பான பக்தர்களே, சுவாமிமலை முருகன் திருக்கோவில் குருவே சுவாமி, சுவாமியே குரு என்ற உண்மையை எடுத்துரைக்கும் அற்புத தலம். உங்கள் வாழ்வில் கல்வியறிவு, முன்னேற்றம், ஆனந்தம் வேண்டுமென்றால் சுவாமிமலையில் ஒரு முறை வந்து வணங்கிக் கொள்ளுங்கள்.